சாப்பிடுறாங்க சாப்பிடட்டும், பாக்குறாங்க பாக்கட்டும், நம்ம பேசுவோம். சரியா? இன்னைக்கு ராஜு நாங்க என்ன ஸ்பெஷல்? நாங்க ஜாலி சர்ப்ரைஸ்ல இருந்து வந்திருக்கோம். மிக்கி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இங்க நிறைய பேர் எல்லாம் கூட்டமா இருக்காங்க. சோ ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க சம்பவம். என்னாச்சு இன்னைக்கு? என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு இந்த பர்த்டேக்காக சர்ப்ரைஸ் செய்திருக்காங்க. அப்படியா? ஓகே. அப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அதுக்கு முன்னால வர மாட்டே? இல்ல இல்ல இல்ல. சோ அப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படியே. சரி, அதுக்கு முதல்ல விஷ் பண்ணுவோம். விஷ் ஹேப்பி பர்த்டே. ஓகே, இவரும் விஷ் பண்ணவா? கை தட்டணும் எல்லாரும். காட்டுறீங்க கூட. சரி, இதை போட்டுருவோமா? நீங்க போட போறீங்களா? வாங்க வாங்க வாங்க, முடிச்சிருங்க. கை போடுங்க. சரி, ஓகே. ராஜுனா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களோட 45? ஓகே, 45. இது ஒரு முக்கியமான ஒரு பர்த்டே. உங்களோட இத்தனை வருஷ வாழ்க்கையில நீங்க நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய எதிர்பார்க்காத திருப்பமணி எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ இந்த சர்ப்ரைஸ் உங்களோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நினைவா மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச யாரோ இங்கேயும் இருக்கலாம், வெளியில இருந்து வந்திருக்கலாம், எங்களை ஜாலி சர்ப்ரைஸ் ஹாய் பண்ணி அனுப்பியிருக்காங்க. உங்களோட கெஸ்ஸிங் என்ன, யாரா இருக்கலாம்? ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்போம். நீங்க தான் தரணும். நான் தருவேன். ஆனா உங்களுக்கு தானே தெரியும் உங்க நெருங்கின உறவுகள் யாரு. நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுக்குரிய மாதிரி சொல்லுவேன். உங்களுக்கு டவுட் இருக்கிற 4-5 பேரை சொல்லுங்க, ஆமாவா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? யாரா இருக்கலாம்? யாரு தந்திருப்பாங்க சர்ப்ரைஸ்? ஒரே கேள்வி, பொறையில இருந்தா இல்ல இங்க இருந்தா? உங்களுக்கு தரக்கூடிய நபர்களை கொஞ்சம் வரிசைப்படுத்துங்க. சரியா? 50க்கு மேற்படாத வகையில வரிசைப்படுத்துங்க கேட்போம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, வைஃப் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. சோ யாரு தந்திருப்பாங்கன்னு சொல்லி எஸ் சரியோ இல்லையோ காசு வேணாமா, சும்மா சொல்லி இது போவோமே, சொல்லுங்களேன். சும்மா அடிச்சு விடுங்க பாப்போம், யாரு தந்திருப்பாங்க. அப்படி நான் கேஸ் பண்றேன்னு சொன்னா இந்த வைஃப் தவிர வேற யாரும் இருக்காது. வைஃப் தவிர பர்றா அட அக்காக்குள்ள அப்படி ஒரு கிளி கிளி பண்ணு தெரியுது. சோ வைஃப் தந்துட்டுப்பாங்க. என்ன 10 வயசு குறைஞ்சிட்டாங்கல, அது என்ன உண்மைதான். ஓகே ரைட். சோ உங்களோட வைஃபோட பேர் என்ன? தயான். ஓகே, ஒரு வேர்ல்ட் உங்களோட வைஃபா இருக்கலாம், பாப்போம். வேற யார் தந்துருப்பாங்க? வேற பொறையில இருக்காங்க தான், ஆனா தனித்தனி ஒருத்தரையும் சொல்லலாது இருக்காங்களா? ஓகே சரி, உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்கள் வந்திருக்கு. சரியா? ஒவ்வொன்னா பாப்போம். அநேகமா எல்லாம் உங்களை அழகுபடுத்துறதுக்கு உண்டான சாமான் தான் வந்திருக்கு. மிக்கி கொஞ்சம் குறும்புக்காரால் எப்படியா வாங்கி எடுத்துடணும். சரியாண்ணா? ஓகே. சரி வாங்க. ஓகே, என்ன வந்திருக்கண்ணா? வெளியில எடுத்ததா என்ன நம்பி? அதுதானே நாங்கள் இருக்கேன் பாக்குறதுக்கு. ஆவல காத்து திரிக்க நாங்க. ரோஸ் எல்லாம் வந்திருக்கு. சோ
என்ன விளக்கமோ தயாக்கா என்ன விளக்கமோ அப்படியோ நீங்க இல்லையா சரி மர்மம் அத உடைப்போம் அத அவளுப்போம் அந்த மர்மத்தை அவளுப்போம் சரியா சரி ராஜு என்ன சொல்லுங்க உங்க 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜா மாறி லவ் அங்கல அரேஞ்ச் சோ நாம இந்த தருணத்துல அண்ணாட இந்த பர்த்டேக்கு வைஃபோட பேர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன் சோ நாம இப்ப இந்த ஹார்ட்டா கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொபோசல் ஒண்ணு விடுத்து செய்ய போறோம் சரியா சரியா ஓகே தானே இப்ப தம்பி அத வந்து செஞ்சு காட்ட போறாரு இப்ப எப்படி செய்யறது வாங்க வாங்க அட வாங்க 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 சும்மா இங்க எப்படி ரைட் இப்ப எப்படி மாமா மாமிக்கு கொடுக்கணும் தம்பி ஒரு டெமோ காட்டுவார் சரியா இல்ல அவருக்கு தெரியும் தெரியுமா உங்களுக்கு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியுமா சரி ஓகே அவங்க உங்களுக்கு மாமா மாமிக்கு எப்படி கொடுக்கணும் நீங்க நினைக்கல அப்படி சொல்லுங்க மாமா செய்தாரு வெரி குட் அதான் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ஓகே ரைட் எல்லாம் ஜோரா கை தட்டுங்க தம்பிக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஓகே பை அவ்வளோ ஓ மை காட் எப்படி எப்படி அம்மா டேய் என்னடா அடிக்கிற நீனு என்னடா அடிக்கிற நீ எப்படி என்ன மாமா நீங்க வந்து வாரணமேரம் படம் பாத்தீங்க இல்ல பாக்கலையா அதுக்காக படத்தை நம்ம காட்டு அது எப்படி மாமா சூர்யா செஞ்சதுனாஞ்சிறது ஒன்று ஆகுமா நீங்க அப்படி இவங்க 2 பேர் அந்த வெட்டிங் ஷூட் பார்த்த நீங்க உள்ள விட நீங்க வெளியில வாங்க அதுல அந்த அவர் டீச்சர் எல்லாம் கட்டி தாடுவாருன்னு தெரியுமா அப்படி ஒரு ப்ரொபோசல் நீங்க இப்ப செய்யணும் அப்படி செய்வோம் அப்படி செய்வோம் ஓகே மாமா கவுசர் பிட்டிலானே சரி மாமா இங்க வாங்க ஓகே வாங்க 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 ஓகே ரைட் நாங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி கொடுங்க பழக்கம் தானே ரைட் சரியா பிள்ளைகள் சந்தோஷம் தானே பாத்திரிக்க மாட்டேன் விட வந்து வடியா பாருங்க அன்புள்ளா மா நோடியா சரி ஓகே இதான் உங்களோட ஹார்ட் நீங்க இல்ல அவர் அண்ணாதான் நீங்க வாங்கி இருந்தா சரி நீங்க முட்டுக்கால இருக்கணும் சரியா இல்லைங்களா மிக்கி கொஞ்சம் பின்னே போங்க மிக்கி ரைட் அந்த ஸ்டேஜ்ல ஏறி நில்லுங்க ரைட் நடுவுல நில்லுங்களா மிக்கி போட்டோ ஒன்று எடுப்போம் சரி 1 2 3 கோ முட்டுக்கால என்ன பாக்குறேன்னு ஐ லவ் யூ சொல்லல நீ வாருங்க சரிங்க லவ் யூ சொல்லுங்க சொல்லுங்களே நிறைய நேரம் நிக்கல அது அவங்க சொல்லுங்க சொன்னீங்கன்னா அவ ஓகே சொன்னா சரி சொன்னா விட்டுரும் நீங்களும் சொல்லுங்க சரி ஓகே சரி சரி வைஃப் கிட்ட வாங்க சரி இப்ப நம்ம வைஃப் கிட்ட ரைட் ரைட் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு உங்களோட கணவரோட 45வது பர்த்டே சோ உங்களுக்கு சந்தோஷத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறீங்க சோ உங்களோட கணவர் உங்களோட பேரை தான் முதல்ல சொன்னாரு அப்ப ஏதோ விளக்கம் இருக்கு நீங்க லவ் ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் ஆகி அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியும் இருக்கு உங்களுக்கு இந்த ப்ரப்போஸும் பண்ணிட்டாரு சோ கண்டிப்பா நீங்க அவரை பத்தி எங்களுக்கு 4 வார்த்தை சொல்லணும் உங்களோட கணவர் எப்படிப்பட்டவர் உங்களை எப்படி பாத்துக்கிறாரு அவர்ல ஸ்பெஷல் என்ன அவர்ல நீங்க பார்த்து வியந்த விஷயம் என்ன அவரை லவ் பண்ண என்ன காரணம் எல்லாம் சொல்லணும் அவர்த்த விடுங்க கேட்போம் வெயிட்டிங் ஓகே சொல்லுங்க சும்மா சொல்லுங்க கேட்போம் எல்லாமே அவர்ல பிடிக்கும் எல்லாருக்காகவே எல்லாமே செய்யறவர் ஓகே தனக்கண்டு எதுவும் செய்யறது இல்ல எங்களை தான் இது பண்றது அப்ப எனக்கு செய்யணும்னு ஆசையா இருந்துச்சு அதனால செய்தேன் என்ன செய்றீங்க பர்த்டே எல்லாரையும் கூப்பிட்டு செய்றீங்க ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு அவரை பார்த்த நேரம் லவ் பண்ண நேரம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால சுமார் ஒரு 14 தம்பிக்கு எத்தனை வயசு பிள்ளைக்கு எத்தனை வயசுடா 21
22 வருஷத்துக்கு முன்னால so, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க அவரை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்து ஃபர்ஸ்ட் லுக் எப்படி ஃபீல் பண்ணீங்க சும்மா சொல்லுங்களேன் பாப்பா கட்டுனவர் தாங்கட்டு ஒரு ஒத்த கால நின்னீங்களா அவர் யாரு சாப்பிடுறவரு நீங்களும் சொல்லணுமே யா அவ நீங்க தான் இன்னைக்கு முக்கியமான கேரக்டர் அவரை பத்தி வாழ்த்துப்பா சொல்ல வேண்டிய ஆள் நீங்க தான் சொல்லுங்க அதெல்லாம் சொல்லலாம் சொல்லல ரகசியமா சரி அப்படி என்ன சரி அம்மா அப்பா மாமி மாமா வாங்க 4 பேர் சரியா 45வது பர்த்டேக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு விருந்து ஒன்று வச்சிருக்காங்க என்ன சோ இன்னைய நாளைக்கு அவருக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லுங்க அவரை பத்தி சொல்லுங்க கேப்போம் சொல்லுங்கம்மா கேமராவெல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்ல நீங்க என்ன பார்த்து பேசுங்க சொல்லுங்க நல்லா பார்த்தவர் நல்லா பார்த்தவர் சரி அதனால எங்களுக்கு ஒரு விருப்பம் இப்படி செய்யணும் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம் 5 பேர் அதுல ராஜுவோட ஸ்பெஷல் என்ன ராஜு ஒன்று நீங்க மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா அவரோட ஸ்பெஷல் என்ன அவரு கடைக்குட்டி கூட சரி எப்பயும் அம்மாக்களே கடைக்குட்டியில ஒரு விருப்பம் தானே ரைட் சரி ஓகே ரைட் வேற விஷயம் ஏதாவது சின்ன வயசுல குறும்பு பண்ணி ஏதாவது அடி இடி எல்லாம் வாங்கிக்கிற அந்த நாள்ல ஞாபகம் எல்லாம் கொடுத்து சாப்பாடு சரி அது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க விளையாட்டு எல்லாம் அடியெல்லாம் கொடுத்து தயாரி என்ன அடிப்பையில இருக்கும் சொல்லுங்க சும்மா பழைய நினைவுல மீட்டி பாக்குறதானே சந்தோஷம் தானே அதுக்கு தான் கேக்குறேன் சொல்லுங்க என்ன அடிச்சு பழக்கிற நேரம் எல்லாம் போயிட்டு நல்லா வளர்த்தான் எல்லாரையும் 5 பேரையும் வளர்த்தான் அப்பா ஏதோ சொல்ல வர்றாரு போல அவரை கட்டி பிடிச்சு ஒரு கிஸ் பண்ணுங்க கட்டி பிடிச்சு நெத்தியில கொஞ்சுங்க எல்லாரும் கை தட்டுங்க ஜோரா சரி சாமி சொல்லுங்க உங்களோட மகள் தயாவா கட்டிருக்கிற மருமகன் என்ன உங்களுக்கு உங்களோட மருமகன் எந்த மாதிரி எப்படி உங்களோட மருமகன் உங்களோட பழக்கம் அவர்ல இருக்கிற ஸ்பெஷல் என்ன அதுல பத்தி சொல்லுங்க எனக்கு மூத்த மகளுக்கு கிடைச்ச எனக்கு நல்ல நல்ல அன்பான மருமகன் ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி அவைக்கு நல்ல குடும்பத்துக்கே நல்ல இதா பாக்குறவர் செய்யறது இதுவரையில ஒரு வித கதையும் இல்லை நானுங்க அம்மா மகன் மாதிரி தான் நாங்க எல்லாம் பழகுறோம் நல்லா தான் வச்சிருக்கிறாரு மேலும் இந்த நல்லா வளர்வோம் கடவுளை கண்டிப்பா ஜோலி சர்ப்ரைஸ் நாங்க வாழ்த்துறோம் இந்த மகள் முதலிதா செய்தது சந்தோஷம் செய்தது சந்தோஷம் எனக்கு அதானே என்ன ஓகே அண்ணா என்ன அடி வயிற்றுக்குள்ள கிளுக்குல இருந்து வருதா அப்படி இல்லையா ஓகே மாமா எதுவும் கதைக்க போறீங்களா மருமகனை பத்தி கதைக்க போறீங்கன்னா இங்க வாய் போறது இருந்தா வரும் கதைக்க போறீங்களா இல்லையா ஓகே ரைட் சரி சோ ராஜு அண்ணாவை நீங்க சின்ன வயசுல எப்படி கூப்பிடுவீங்க ராஜு அண்ணா பட்ட பேரெல்லாம் இல்லையோ இல்ல சொல்ல மாட்டோம் இருந்தாலும் ஓகே ரைட் அதால சொல்ல மாட்டோம் சரி ஓகே இப்ப ராஜு அண்ணாவை பத்தி ஒவ்வொரு ஆளும் இதுக்கு எனக்கு நல்லா டோக்கட்டிவா நாங்களே யாருன்னு தெரியல அக்கா பேசுவாங்க அக்கா சொல்லுவா சரியா ராஜு அண்ணாட ஸ்கூல் ஃப்ரெண்ட் என்ன சோ இந்த வீடியோ எப்ப வரையும் இன்னைக்கு யூடியூப்ல போட்டா நீங்க எத்தனை வயசானாலும் பாத்து கொள்ளலாம் நேரம் பார்த்து நான் அப்படி காய்ச்சுனா ஐயோ நான் கதைக்கலையே அதெல்லாம் கவலைப்படக்கூடாது இப்பவே ஆச்சுருங்க சரியா ஓகே அக்கா சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட் ராஜு அண்ணா பத்தி சொல்லுங்க ராஜு வந்து எங்களோட சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னா படிச்சனாங்க அதனால ஆர்டிஸ்ட் பண்ணுவாரு சித்திரம் வரைவாரு அவர சித்திரத்தை கலவரதுதான் நாங்க ஹீர்றேன் பார்த்து ஹீருவோம் அவரை ஹீர்னதை பார்த்து காப்பி பண்றேன் சில டைம்ல தராது என்னடா மார்க்ஸ் விழாது டைம்ல காட்ட மாட்டாரு மற்ற நாள்ல காட்டுவாரு சொல்லி தருவாரு அடிக்கிறதுக்கு அதுல எல்லாம் நல்லா அதே மாதிரி எங்கட பக்கத்து வீடு வைஃப் வந்து பக்கத்து வீடு அவரு எங்கட வீட்டு பக்கத்துல வந்து கல்யாணம் கட்டி இருக்கிறாரு அதுல இருந்து நாங்க நல்லா க்ளோஸ் ஓகே சரி ஓகே ரைட் வேற யாரும் ஆண்கள் தரப்பில் யாராவது ஒருவர்
என்ன காசு அவன் வராது வார்த்தை அண்ணா கொஞ்சம் முன்னுக்கு வாங்க இல்ல இல்ல அவர் லீடர் ஆஃப் தி கேங் வாங்க சாப்பிட்டு கையெல்லாம் சரி சரி வாங்க வாங்க ஓகே அண்ணா அண்ணாஜி நீங்க சொல்லுங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க மோத காடு ரைட் 6 கிலோ வராரு ரைட் ராஜவண்ணனை பத்தி சொல்றோம்டா அவர் வந்து ஒரு சமூக பற்றாளர் எங்க ஊர்ல சமூக பற்றாளர் வெரி குட் முனத்தில் எல்லாமே இப்ப இருக்காரு வெரி குட் இங்க ஒரு சேவை செய்யறதெல்லாம் அவர் செய்யறவர் ஓகே அதுல பழக்கமானாக்கள் தான் நாங்க எல்லாரும் ஆஹா அவருக்கு இன்னும் கூப்பிடுற நிறைய பேரை கூப்பிட்டுருக்கணும் மிஸ் ஆயிட்டு சர்ப்ரைஸ் செஞ்சபடியா கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அவ்வளவுதான் சரி பார்த்துட்டு எல்லாரும் சண்டைக்கு வந்தாலும் வந்தாலும் இல்ல ராஜவன் சொல்லிடு சரியா ரைட் வாங்க அண்ணா அண்ணா நீங்க சொல்லுங்க உங்களோட ராஜுவை பத்தி சொல்லுங்க ராஜண்ணா பத்தி பர்சனலா சொல்ல போறோம்னு சொன்னா ஓகே வெரி குட் பர்சன் ஒரு சில விஷயங்களுக்கு எப்பயும் ரோல் மாடலா இருக்கக்கூடிய ஒரு ஆள் மற்றாக்களை எதிர்பார்த்து தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை செய்து முடிக்கிற ஒரு ஆள் அவர் மற்றாக்களை எதிர்பார்த்து கொண்டு நிக்க மாட்டார் இந்த கோயில்ல இப்போ ஒரு பொருளாதாரம் இருந்து கொண்டு இப்படி இப்படிக்க சூழல்ல வெதர் எக்ஸ்ட்ரீம் வெதர் சூழல்ல கூட தனியொராளா நின்று சில காரியங்கள் ஆட்டி அந்த கடவுள்ற நம்பிக்கைக்கு ஏற்ப வேலை செஞ்சு இருக்கிற ஒரு ஆள் அது அவர பொது வாழ்வுல போய் ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிறாள் அதை சொல்லலாம் இது அவரை பற்றி நாங்க சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாட்டிக்ஸ் அதுக்காக நாங்க என்ன ஜோக்கா சொல்ல போனா நிறைய விஷயங்கள் அது கொஞ்சம் அவர் அந்த என்ன அவர் அந்த லவ் அதுக்குள்ள கொஞ்சம் போய் இப்ப ஒரு ஆள் சொன்னா அவர் படிச்ச ஒரு ஆள் சொன்னாவும் நல்லா சித்திரங்கிறது அதெல்லாம் பக்கத்துல கனெக்ட் பண்ணிட்டு இருக்க அவ தெரியாது ஏன்னா ராஜன் வைஃப் வந்து அவனை விட்டு பக்கத்துல வருதா ரைட் அது பிறகு எங்களுக்கு அது விஷயம் தெரியாது அந்த நேரங்கள்ல அவர் நல்ல ஃபேஷன் பைக் கொண்டு வரும் அவர் மச்சால் என்னோட படிச்சவன் இன்ட்ரெஸ்டான சீன் ஒன்று தான் இது அடிக்கடி அவர் நான் கலாய்க்கிற விஷயம் கூட பைக் வந்த புதுசுல இனி இம்ப்ரெஸ் பண்றது ஒரு பாய் அந்த நேரம் ஒரு யங் பாய் டீனேஜ்ல தானியக்கா இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அந்த இங்க ஒரு அசாதாரண சூழல் நடந்து கொண்ட நேரத்துல ஒரு புது பைக் ஃபேஷன் பைக் கருப்பு பைக் HK 55 54 இந்த வீடியோல ஞாபகம் இருக்குன்னு நான் சொல்றேன் அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் இந்த கருப்பு உடுப்பு போட்டு நின்றாங்களோ தெரியாது அந்த பைக்கும் கருப்பு தான் எடுத்துட்டு கொண்டு அதை ஸ்டாண்ட் கூட போட மாட்டோம் அந்த மதில்ல அந்த வேடியில சாப்பிட்டு வச்சுட்டுதான் அந்த போயிருந்து பின்னாடி 2 இயர்ஸ் முடிச்சுட்டு வருவேன் அப்படி இந்த அசாதாரண சூழல் அப்படியான சூழல்ல கூட தான் எடுத்த காரியத்தை முடிச்சு என்ன காரியம் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா மாற்றி ஒரு லைஃப் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நல்லா வச்சிருக்கிற ஒரு ஆள் அந்நேரத்துல தன்னை நேரத்துக்கு மேலேயுமா சமூகத்துக்குள்ளேயும் எல்லா பணியில ஈடுபட்டு தான் எடுத்த பணியை சிறப்பா செஞ்சு கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல இந்த பிறந்த நாள்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து அவரை எல்லாரும் சேர்ந்து நாங்க வாழ்த்துறோம் நீண்ட காலம் நோய் நொடி என்று எம்பெருமான் மாணிக்க பிள்ளையா சிறப்பாத்திரமா அருளாசியோட வாழ வேண்டும் என்று இங்க வந்திருக்கிற எல்லாரும் வாழ்த்துறோம் எங்களுக்கு இந்த பர்த்டே சம்பந்தமா டேனியக்கா அடிச்சு இதை சர்ப்ரைஸா செய்யணும் என்று சொல்லக்குள்ளே நாங்களும் இந்த விஷயங்கள்ல பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எக்ஸ்பர்ட் அது வச்சுன்னா அந்த எக்ஸ்பர்ட் இங்க இருந்தது இருந்தாலும் கருப்பு உடுப்ப போறது அந்த கருப்பு பேக்ல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட தந்ததுல டேனியக்கா தான் என்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு மற்றது வாய்ப்புக்கு நன்றி நன்றி ஓகே வெரி குட் கிளப் பண்ணுங்க எல்லாரும் ரைட் சரி டிஸ்போஸ் சங்கத கலைங்க ரைட் இன்னும் கிஃப்ட்கள் இருக்கு இத நான் த்ரோ பண்ணுவேன் அண்ணா பிடிச்சாருன்னு சொன்னா உங்களுக்கு தான் மிக்கி பிடிச்சிட்டு சொன்னா மிக்கி ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டும் நீங்க செய்யணும் அதை சரியா ஓகே சரியா உடைச்சுட்டா 1 அண்ணா ரெடி ஆகிக்கொள்ளுங்க 2 3 சரி ஓகே அப்ப மிக்கி நீங்க தோத்துட்டீங்க இன்னொரு டாஸ்க் கொடுப்போமா மிக்கி உங்களுக்கு அடுத்த ஒரு சான்ஸ் அவரு ஆட்ல மட்டும் ஸ்பெஷல் இல்ல அத்லெட்லயும் கொஞ்சம் ஸ்பெஷல் போலாம் கிடக்கு
என்ன நம்பிக்கிறீங்க? தோத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க. சரி, ஓகே, ரைட். இன்னொரு முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்று வருது. இத ஒரு 4 பேர் தூக்கம். நேரா வைங்க. அவர் உடைக்குள்ள தட்டுறமையா? நான் சொல்லக்குள்ள உடைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா? இல்ல இப்ப இல்லையா? தூக்கி வை பண்ணி முகம் மறைஞ்சிடும் கொஞ்சம். நீங்க ஓகே, சரியா ராஜு? நான் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு யாரு சர்ப்ரைஸ் செய்த சொல்லி நான் இன்னும் உடைக்கல. நீங்க ஒரே ஒரு ஆள்கிட்ட பேர் தான் சொல்லிக்கீங்க. உங்களோட மனைவி தயா, உங்களோட காதல் வெளிப்பாடா இது இருக்கு. சோ ஆனா தயா தரல. இது வேற யார் தான் இருக்காங்க. அவ தரல. யாரா இருக்கும் வேற ஆப்ஷன்? அப்படி சொல்ல கூட சொல்லணும். எல்லாரையும் கோர்த்துற மாதிரி இருக்கு. சரியா? இந்த சாப்பாடு ஒழுங்கு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சது தயாவா இருந்தாலும் இந்த சர்ப்ரைஸ், குறிப்பா இந்த ஜொலி சர்ப்ரைஸ் ஆய பண்ணது அவங்க இல்ல. இது வேற ஒரு பேர் தான் எங்களுக்கு வந்து அவங்க செய்தன்றதை நான் அறிஞ்சிட்டேன். நீங்க அவங்க எனக்கு வேண்டி தந்திருக்கிற அந்த இதுகளை வச்சு நான் கேஸ் அப்படி கேஸ் பண்றீங்களா? அதுல மாட்டிக்கிட்டவங்க. சரி, ஓகே. ஒருவேளை இந்த அடிக்கிற கிஃப்ட் ஓபன் பண்ணா அது யாருன்னு ரிவீல் ஆகும். சரியா? பாப்பமா? சரி, எல்லாம் 5 ஒரு ஆயுதங்க தூக்கி வைங்க மேல. பாப்பமா யாரா இருக்குமெண்டு. ஓபன் ஆர்வமா இல்லையா? ஓபன் கை தட்ட மாட்டீங்களோ? அட என்ன முதல்ல ஒரு ரியாக்ஷனும் இல்ல. சரி, உங்களோட அன்பு மனைவி தயாவும் உங்களோட பிள்ளைகளும் சேர்ந்துதான், மகளும் சேர்ந்துதான் இந்த சர்ப்ரைஸ உங்களுக்காக இந்த 45வது பர்த்டே 45வது பர்த்டேக்கு என்னோட அன்பு கணவனை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு உங்களோட மனைவி பிள்ளை எல்லாம் சேர்ந்து செய்துட்டு இருந்தாங்க. சோ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு இப்ப? சந்தோஷமா இருக்கு. ஒரு வரியில சொல்லிட்டீங்க, கொஞ்சம் 4 வார்த்தை சொல்லுங்களேன். வாங்க கட்டிப்பிடி, வாங்க வாங்க துர்கா. இவர முன்னுக்கு எடுப்போமா? முன்னுக்கு வைங்க. முன்னுக்கு வச்சு பிடிச்சு கொள்ளுங்களா? பிள்ளையும் பாருண்ணா, வாங்க. கவனமா, சறுக்குது, டைல் தானே. வாங்கலாம் துர்கா. இதே கூப்பிட்ட கதைக்கு ஏலாண்டுட்டா கதைப்பீங்களா? 4 வார்த்தை இல்லையா? வைக்கமா? சரி, மகன் சொல்லுங்களேன். என்ன அப்பா தானே உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் இருக்கும் தானே அப்பாண்டா. 4 வார்த்தை சொல்லுங்க. என்னமா சொல்லுங்களேன் 2 வார்த்தை. அவ பேசுவோம். என்ன அழுதுடுவாங்க. எங்க சொல்ல உள்ளுக்குள்ளே இருந்த இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. சரி சொல்றீடாமா? சொல்லுங்க 4 வார்த்தை. அக்கா அவங்க அதுக்கு இல்ல, தம்பி எங்க நீங்களா? எத்தனையாம்மா படிக்கீங்க? மௌன விரதம். நீங்க சொல்றீங்களாமா? என்ன நல்ல உள்ள சொல்லுங்க. என்னடா ஆளால கைய மாத்துற? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுவாங்க. சரி அண்ணா மைக்கதா மாமா எல்லாரும் மடியா பிளாக்ல அடிக்கல. ஒரு வார்த்தை கதைங்களா? மூத்தாள் கதைங்களம்மா கதைக்கீங்களா? ஒரே கவலைப்படக்கூடா வீடியோ பார்த்து நான் கதைக்கலையே. கவலைப்பட மாட்டேன், எல்லாத்துக்கும் ரெடிமேடா பதில். சரி பின்ன ஓகே. என்ன கதை பேரா? என்னடா? சரி வாங்க நில்லுங்க நில்லுங்க, இந்தியால வாங்க. சரி எல்லாரும் நில்லுங்களா? இல்லாட்டி போட்டோ மறைக்குதுன்னு கொஞ்சம் சைட்ல எடுத்து நில்லுங்க. ரைட், அப்படி நிக்கிறது.
ரைட். இப்ப கேக்க விட்டு தரணும். அப்ப ஒருவரும் கதைக்கல என்ன? சரி சரி, அண்ணா சொல்லுங்க. உங்களோட மனைவியை பத்தி சொல்லுங்க. அவ சொல்லிட்டா, உங்களை பத்தி நீங்க சொல்லணும். உங்களோட மனைவி இந்த சர்ப்ரைஸ் செய்வான்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்க்கல. சரி, எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தானா கொடுப்பே கொஞ்சம் சரி சரி சொல்லுங்க. ஓ, நிறைய எக்ஸ்பிரஷன் வரணும். தயாவை பத்தி சொல்லுங்க. என்னென்ன கூப்பிடுவீங்க உங்களோட வைஃப? வைஃப் என்னென்ன கூப்பிடுவீங்க? அம்மாண்டு தான் கூப்பிடுவேன். அம்மாண்டு கூப்பிடு. வெரி குட். ஆஹா, சரி. அவைய பத்தி சொல்லுங்க. உங்களோட ரெண்டாம் தாய் கதைங்க. அவ பத்தி சொல்லணும்னு சொன்னா என்னன்னு சொல்றது, எல்லா வகையிலும் என்னோட நல்ல அன்பா தான் இருப்பா. ஓகே. நான் என்ன பிள்ளை செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொண்டு என்னோட நல்லபடியா தான் இருப்பா. ஓகே. உங்களோட வைஃப் சமைக்கிறதுல என்ன உங்களுக்கு பிடிச்சது டிஷ்? சமைப்பாங்க தானே, அந்த சமையல்ல என்ன சமையல் விருப்பம்? சிரிக்கிறத பார்த்தா ஏதோ உள்கூத்திருக்கிற மாதிரி. புட்டே வேணாம் சாமி. என்ன விருப்பம் வைஃப் தயார் சமைக்கிறதுல? சமைக்கிறதுல எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பாத்தீங்களா? எல்லாமே பிடிக்குமா? ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். ரொம்ப பிடிச்சது அடிக்கடி கேட்கறது என்ன? நீங்க இதுல கேட்டு கோரத்து போயிருவீங்க, பிறகு மற்றது ஒண்ணு கிடைக்காது. உசார் அடிக்காப்புல ஒண்ணும் செய்யலாம். சரி, ஓகே. சரி, அவைகிட்ட கேட்டு அதே கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு அவைய பார்த்த நேரம் உங்களோட மனசுல என்ன தோணுச்சு? பிஃபோர் 22 years old சொல்லுங்க. அது இப்ப சொல்லக்கூடிய அளவில் இல்லை. என்ன அக்கா அடிக்கானா சொல்லுங்க. இப்ப சொல்லணும் சொல்லுங்க. சொல்லுவார். நீங்க சொன்னா சொல்லுவார். சொல்லுங்க. நீங்க சொன்னா சொல்லுவார். சொல்லுங்க. சொல்ல மாட்டாரா? உங்கள்ட்ட மட்டும் தானே சொல்லுவார். சொல்லுங்களேன், கேப்போம். சொல்லுங்க. இல்லையா? சரி, ஓகே, ரைட். சரி, அப்ப நம்ம கேட்க விடுவோமா? படிக்கிறது பின்னால படிக்கணும். சரி சரி, ஓகே ஓகே. அண்ணா வாங்கி வைக்கணுமா? வாங்க, வாங்கி வைங்கோ. இப்ப அனைவரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடல் இசைக்கப்படும். பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர், ஹாப்பி பர்த்டே டு யூ. வெட்டுங்க. வைஃப் தீத்துங்களா? இன்னைக்கு அவருக்கு தான் பர்த்டே, அவருக்கு தான் எல்லாரும் கேக் தீத்தணும். இப்ப என்னண்டா? சரி, ரைட். கொடுங்க. கையை கிட்ட வைங்க. சும்மா கையை கேக் வேணா எடுக்காதீங்க. சும்மா 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 கையை பாக்கி கிட்ட வை. இங்க பாருங்க, பாருங்க. ரைட். சீக்கிரம் சும்மா வருங்க. ரைட். இங்க பாருங்க. ரைட். 45வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற எங்க ராஜு அண்ணா, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? நல்லா ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. ஹாப்பியா இருக்கு. ஓகே அண்ணா, இதே போல ஹாப்பியாவும் நீண்ட ஆயுளோடையும் எந்த குறைவும் இல்லாம இருக்கணும்னு சொல்லி கேட்டு உங்களோட அன்பு மனைவி பிள்ளைகள் சார்பாகவும் எங்களோட மிக்கி சார்பாகவும் ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். ஓகே, பாய். பாய் சொல்லுங்க. ஓகே, நீங்களும் பாய் சொல்லுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ஜாலி சர்ப்ரைஸ் கல்வாஞ்சிக்குடி. நாங்க இன்னைக்கு எங்களோட ராஜு அண்ணாவோட 45வது பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக முனைத்தீவுக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்களோட மனைவி மற்றும் பிள்ளைகள் சேர்ந்துதான் இந்த சர்ப்ரைஸாக பண்ணிட்டு இருந்தவங்க. சுவாரஸ்யமான வீடியோ இது. நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற ஒருத்தர் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண வந்துறேன். ஓகே, பாய். சரி, ஓகே. அவர்தான் படிக்கணும். சும்மா வாங்கல, ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் போடும். எல்லாரும் சேர்ந்து ஒரு பல்ப மாட்டுவோம், ஒரு டப்ப காத்தடிச்சோம்னா சரி, அவ்வளவு. என்ன ஆடுறதுக்கு ஒருவரும் இல்ல போல. கொஞ்சம் ஆக்கல காட்டிதாங்களே, ஆரண்டு ஆக்கல கொஞ்சம் காட்டிதாங்க. அவர் போய் பிடிச்சிட்டு Baby, mutiravacha, asa katra sapam puriyada, yodi dikira.
Bye.